பொதுவான இடத்துல பொதுவான இடங்கள்லாம் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் பழங்களை தருகிற மரங்கள நடணும். ஏன் வந்து காய்கறிலாம் விலைவாசி ஆகுது அப்டின்னா, மக்கள்ட்ட அதாவது டிமாண்ட் பண்ணி உணவுனாலே நீங்க எங்ககிட்ட தான் வரணும். எங்ககிட்ட தான் வந்து ஒரு பழமா, எங்ககிட்ட தான் வரணும். வியாபாரிகிட்ட தான் வரணும். அப்பதான் உங்களுக்கு நீங்க சாப்பிட முடியும். அப்படின்னு அவங்க வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. பிளாக்மெயில் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, பொதுவான இடங்கள் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் எங்கெல்லாம் மரங்கள நட முடியுமோ, அந்த மரங்கள் எல்லாமே பழங்களை தருகிற மரங்களா இருக்கணும். மாமரமா இருக்கணும், கொய்யா மரமா இருக்கணும், ஒரு கொடுக்கப்புளி மரமா இருக்கணும். ம் கொடுக்கப்புளி மரம், அப்புறம் வந்து கொய்யா மரம், அப்புறம் பலாமரம், பஸ் ஸ்டாண்டு அ பஸ் ஸ்டாண்டு நெறைய சாலை ஓரங்கள்ல, விளையாட்டு மைதானங்களை சுற்றி, அப்புறம் ஒரு நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துக்குள்ள நெறைய பொதுவான இடங்கள்ல எங்கெல்லாம் அங்க எல்லாமே பழங்களை தருகிற மரங்களா இருக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இந்த வியாபாரிகளுக்கு நாம வச்சது தான் விலை. நம்மகிட்ட வந்து தான் இந்த மக்கள் வந்து உணவ வாங்கணும். அப்ப நாம வைக்கிறது தான் விலை அப்படின்னு நெனைக்க மாட்டாங்க. மக்களுக்கும் வந்து இவங்கள விட்டா நமக்கு வழி இல்ல. இப்ப ஏன் மக்கள் வந்து வீட்ட விட்டு வெளிய போமாட்டேன்றாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா, பொதுவான இடத்துல எங்கேயுமே எந்த பழங்களை தருகிற மரங்கள் இல்ல. இப்போ நீங்க வந்து 40 வருஷத்துக்கு, 30 வருஷத்துக்கு முன்னாடி என் சின்ன வயசுல நான் ஊ நான் ஊரெல்லாம் சுத்தியிருக்கேன். வீட்லயேலாம் இருக்க மாட்டேன் பகல்ல. ஊரெல்லாம் சுத்தியிருக்கேன். எதுக்காக ஊரெல்லாம் சுத்துனேன்? ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? அத தேடுவதற்காக தான். கூட்டத்தக்காளி, கோவை பழம், அப்புறம் வந்து சப்பாத்தி கள்ளி பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ வேட்டையாடுவதற்காகவும் ஊரெல்லாம் சுத்துவோம். உணவை தேடி தான் ஊரெல்லாம் சுத்துகிற அந்த வழக்கம் வந்து அந்த காலத்துல இருந்தது. இன்னைக்கு ஏன் வீட்ட விட்டு வெளிய போமாட்டேங்கிறாங்கன்னா, பொதுவான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உணவை தருகிற மரங்களே இல்ல. எல்லாம் வந்து அவங்கவங்க விவசாய நிலத்துல வச்சிருக்காங்க. அங்க போய் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஊர் இதெல்லாம் பொதுவான நிலம். இதெல்லாம் அரசாங்க நிலம். அங்கலாம் போனா, நம்ம ஊர் சுத்திட்டு வரலாம். அப்போ அப்படி ஊர இப்படி வயக்காட்டுக்கு இப்படி போலாம், அப்படி போலாம். அப்படி சுத்திட்டு வந்தா, அங்க ஒரு கொய்யா மரம் இருக்கும். அதுல ஏதாவது பழம் இருந்தா பறிச்சு சாப்பிடலாம். இங்க ஏதாவது பலாமரம் இருக்கும். பறிச்சு சாப்பிடலாம். கொய்யா மரம் இதெல்லாம் பொதுவானது. யார் வேணாலும் இத பறிச்சு சாப்பிடலாம். மாம்பழம் இப்ப சீசன். இந்த நேரத்தில மாம்பழத்த யார் வேணாலும் பறிச்சு சாப்பிடலாம். அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மாரியான உணவுகளை தேடி வீட்ட விட்டு வெளிய வருவாங்க. வீட்ட விட்டு வெளிய வந்தா, நீங்க வந்து அதுக்காக வீட்ட விட்டு வெளியில போம்போது, உங்க ஊர சுத்தி உங்க வீட்ட விட்டு நீங்க வெளியில போறீங்க. அப்ப நீங்க அதுக்காக உங்களுக்கு பசிக்கும், சாப்பிடுறதுக்கு கையிலே உணவ கட்டிட்டு போவீங்க. போற இடத்துல ஏதாவது மரங்கள் இருக்கும், ஏகப்பட்ட மரங்கள் இருக்கும். வா அந்த ஏரிக்கு போலாம். அந்த ஏரிய சுத்தி ஒரே பலா மரம், கொய்யா மரம், ஆலமரம், அத்தி மரம், சப்போட்டா மரம் தான் இருக்குது. அதில பழங்கள பறிச்சு சாப்பிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அந்த மாரியான ஒரு ஒரு அப்ப நம்ம அந்த ஏரிக்கரைக்கு போலாம். ஜாலியா இருக்கும். பறிச்சு சாப்பிடலாம். அப்ப பாருங்க, விலையே இல்லாத பழங்கள், காசு குடுத்து வாங்காத பழங்கள், அத பகிர்ந்து உண்றாங்க. "இந்தா நீ சாப்பிடு, இந்தா நீ சாப்பிடு." விலையே இல்லாத ஒரு பாருங்க, காசு குடுத்து வாங்குன பழத்த குடுத்து சாப்பிடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் யோசிப்போம். அந்த அளவுக்கு இன்னைக்கு விலை அதிகமாயி போச்சு. பழங்கள்லாம் விலை அதிகமா போச்சு. அப்ப இந்த மாரி நம்ம வந்து ஒரு பொதுவான இடங்கள் இருக்குல்ல, ஏகப்பட்ட பொதுவான இடங்கள் இருக்கு. ஏரிக்கரை எல்லாம் பொதுவான இடம் தான். ஏரிக்கரை, ஆற்றங்கரை ஓரம் எல்லாம் பொதுவான இடம் தான். அப்புறம் வந்து பள்ளிக்கூட விளையாட்டு மைதானங்கள சுத்தி, பள்ளிக்கூடங்கள்லே நெறைய இருக்கு. அப்புறம் லைப்ரரி, பொதுவான லைப்ரரி, சாலை ஓரங்கள், அப்ப அரசு அலுவலகங்கள், தாலுகா ஆபீஸு, மாவட்ட ஆட்சியாளர் எல்லா இடத்துலயும் உணவு தருகிற மரங்கள நட்டுருங்க. நட்டுட்டா, அதுல வர இப்ப சரி அப்ப வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு உணவை தருகிற மரங்கள சாப்பிட்டா மக்கள்லாம் வந்து பறிச்சுட்டு கிடக்க மாட்டாங்களா? அப்ப பறிச்சுட்டு கிடப்பாங்க அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாரும் வராதீங்க. அப்போ ஒரு ஆள் என்ன பண்ணணும்? பறிச்சு அத வந்து பொதுவான இடத்துல வச்சிர வேண்டியது தான். தேவையானா எடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்க. உங்க அப்போதைக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு பழத்த எடுத்துக்கோங்க. வீட்டுக்காக அள்ளிட்டு போகாதீங்க. அப்படின்லாம் அந்த மாரி ஒரு வழக்கத்த நம்ம கொண்டு வரணும். மக்களும் ஒரு நேர்மையா இத புரிஞ்சுகிட்டு, அங்கங்க இந்த மாரி அரசு அலுவலகங்கள்லலாம் வந்து மரங்கள வச்சுருங்க. அங்க இருக்கிற பழங்கள பறிச்சு வெளியில வச்சுருங்க. கூடையில வச்சுருங்க. மக்களுக்கு தேவையானா எடுத்து சாப்பிட்டு போவாங்க. அப்படின்னா, இந்த வியாபாரிகள் காய்கறிகளோட, பழங்களோட விலைய அதிகரிச்சு விக்கிறாங்க பார்த்தீங்களா? அது குறைஞ்சிரும். அதுபோல ஆரோக்கியமான உணவுகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க மாம்பழம் சாப்பிடணும்னா வியாபாரிட்ட தான் போணும். ஆனா, அவன் என்ன பண்றான்? கல் வச்சு தான் பழுக்க வைக்கிறான். அப்ப அவன் நம்மள என்ன பண்றான்? "நீ என்கிட்ட தாண்டி வரணும். என்னுடைய மாம்பழத்த தான் சாப்பிடணும். நீ இல்லாம உனக்கு மாம்பழத்த நீ என்கிட்ட வாங்கலன்னா, உனக்கு மாம்பழத்த சாப்பிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது." அப்படின்னு அவங்க நம்மள பிளாக்மெயில் பண்றாங்க. அப்போ இந்த மாரி பொதுவான இடங்கள் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. தரிசு நிலங்கள் ஏகப்பட்ட அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள். அங்க எல்லாம் பழங்களை தருகிற மரங்கள நட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காய்களை தருகிற, பழங்களை தருகிற, உணவுகளை தருகிற மரங்கள, செடிகள நட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அத மக்கள் இலவசமாவே எடுத்து சாப்பிடலாம். ஒண்ணும் கட்டணமே கிடையாது அப்படின்னா, அப்பதான் இந்த காய்கறி வியாபாரிகள்
பயப்படுவாங்க. மக்கள் நம்மகிட்ட இல்லனாலும் நல்லா அப்போ ஒப்பீடு நடக்கும். இந்த மாரி பொதுவான இடத்துல இருக்கிற பழங்கள், மாம்பழம்லாம் நல்லா இருக்கு. அத சாப்பிடுங்க. வியாபாரிகிட்ட வாங்காதீங்க. அவன் ஏமாத்துறான், கல்லு வச்சு பழுக்க வைக்கிறான். அப்பதான் வியாபாரிகள் விழிப்புணர்வு வந்து நாம நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மட்டுமே நம்மளை சார்ந்து மட்டுமே இந்த மக்கள் இல்ல. அவங்களுக்கு இந்த மாரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு உணவுக்காக அவங்கள ஒண்ணும் நம்மகிட்ட அண்டி இருக்க வேண்டிய நம்மள தான் இருக்கணும் அப்படிங்கிற நெருக்கடி இல்லாம இருக்காங்க மக்கள். இந்த மாரி ஒரு மக்கள வீட்ட விட்டு வெளிய கொண்டு வரலாம். வா ஊர சுத்தி போய் பார்த்துட்டு வரலாம். ஊர சுத்தி பார்த்தா ஊர்ல பொதுவான இடங்கள் நெறைய இருக்கு. அங்கெல்லாம் பழங்களை தருகிற மரங்கள், காய்கள், உணவுகளை தருகிற மரங்கள். அங்க போய் போறோமா, ஒரு கொய்யா பழத்த பறிச்சு சாப்பிட்டோமா, இல்ல அத பறிச்சு சாப்பிடுறதுக்காகவே போகலாம். அதாவது சும்மா போறோம், அங்க இந்த மாரி பழங்கள் இருக்கு. அந்த பயணங்களை இனிமையாக்குது. அப்ப வீட்ல முடங்கி கிடக்க மாட்டாங்க. வீட்ட சுத்தி வெளியில வர்றப்ப நம்ம பகுதிகள நேசிப்பாங்க. அந்த மாரி ஒரு பொழுதுபோக்கு. இன்னைக்கு பார்த்தா வீட்ட விட்டு வெளிய போகவே முடியல. வீட்டுக்குள்ளேயே மொபைல் ஃபோன பார்த்துக்கிட்டு, டிவிய பார்த்துக்கிட்டு, இப்படியே பொழுதுபோக்க வேண்டியிருக்கு. எவ்வளோ கொடுமையான ஒரு நரக அனுபவமா அந்த வாழ்க்கைய நம்ம மாத்தி வச்சிருக்கோம். கண்மூடித்தனமா மக்களுக்கு என்ன அடிப்படை தேவைன்னு தெரியாமலே இந்த அரசியல்வாதிகள் நம்மள வந்து அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா, அந்த அரசியல்வாதிகள் மட்டும் என்ன பண்றாங்க, பணத்த சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு, பண்ணை தோட்டம், அப்புறம் வந்து அவனுக்கு காசு குடுத்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிறான். மக்களுக்கு அது தேவையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம பூர்த்தி பண்ணிக்கிட்டு, அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அத பத்தி அவனுக்கு கவல இல்ல. கவலைப்படுற அளவுக்கு அவனுக்கு அறிவும் கிடையாது. படிக்காதவர்களாக இருக்கிறார்கள். அரசியல் சார்ந்த அறிவு இல்லாதவர்கள் இந்த இந்தியாவில் ஆட்சி ஆளலாம் என்கிற அந்த சட்ட நடைமுறை என்பது, மக்களை பற்றி மக்களுடைய தேவை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியல. வெறும் சுயநலவாதியா, ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் ஆடம்பரமா வாழணுங்கிறதுக்காகவே அந்த பதவிக்கு வர்றாங்க. மக்களை ஏமாத்தி ஆட்சியில்